யூஸ்வலாக நான் வருவேன். பட் அதை தாண்டி என்னை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நவாப் சாப்புக்கும் ஆனந்துக்கும் ஹோல் டீம் ஆஃப் SSPL T10க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மீ வர்தி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் I've been a captain ஸ்கூல் காலேஜில் கொஞ்சம் விளாண்டுருக்கேன். All that has happened, but when I was playing in school or college, I've seen people who couldn't cross a little boundary. It's a very thin boundary, but due to various reasons they couldn't cross that boundary and go to the international podium, stadium, whatever we call it. அந்த ஒரு பவுண்டரியை I think SSPL கொஞ்சம் எரேசரை வச்சு அழிச்சிருக்கு. வாங்க விளையாடலான்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுதான் எங்களுடைய மந்திரம், தாரக மந்திரமே அதுதான். SSPL T10 தாரக மந்திரம். வாங்க, உண்மையாகவே வாங்க. ஏன்னா இது கிரிக்கெட் எங்கே ஆரம்பிச்சதுன்னு we all know. It started in the street. We are going back to the street. And that is the purpose of every human being, நினைக்கிறேன், to go to our root. So they are doing it with an open heart. So I want everybody, I request everybody to participate in this. Youngsters, please don't think it is a normal tournament. This is going to be a dream come true for all of you. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நவாப் சாப் பர்டிகுலராக அவர் வந்துட்டு நிறைய பேர் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய நல்லது பண்ண முடியும். ஆனால் அந்த மனசு இருந்தால் தான் அந்த நல்லது பண்ண முடியும். அது அவருக்கு நிறையவே இருக்குது. அந்த மனசுனால முதல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஆனந்த் வந்தார். அண்ட் ஆனந்த் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் அவருடைய டீம் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க.